கல்வி தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம்முடைய பேராசிரியர் மாறன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்பது மகிழ்ச்சி. வணக்கம் சார். நம்ம நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு போயிடலாம் சார். வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்பட்ட நிறைய கேள்விகள் இன்னும் பதில் சொல்லப்படாமல் காத்திருக்கின்றன. அந்த வகையில் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். Sir, I am studying BA Economics. How can I prepare for JNU or DSC? Also, what are the other opportunities? JNUல சேர்றதுக்கு அல்லது DSCல சேர்றதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, அதுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறாங்க. BA Economics அங்கே படிக்கிறதுக்கான வழி என்ன சார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இப்போ நீங்கள் இப்போ இதில் நீங்கள் பண்ணுறீங்க, ஐஐடியில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாப் எக்ஸாமினேஷன் பண்ணி ஆகணும். அந்த யூனிவர்சிட்டியோட சிஸ்டம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தராக பிஜி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இட் ஷுட் பி ஆன் மெரிட் பேசிஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு MBA மாரி உங்களுக்கு அப்ளை பண்ணி குரூப் டிஸ்கஷனோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸ்க்கு அதுவும் கிடையாது. பட் நீங்கள் அப்ளை பண்ணணும், மெரிட் பேசிஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு. அதான் நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக ஸ்ரீனி பால் அப்படின்ற ஒரு நேயர் இணைஞ்சிருக்கார். வணக்கம் ஸ்ரீனி பால், உங்களோட சந்தேகம் என்ன? சார், இந்த பையன் +2 முடிச்சிருக்கேன் சார். ஓகே. அவன் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு இது படிக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோர்ஸ். சொல்லுங்க, அது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். அது கோப் எப்படி இருக்கு சார்? ஓகே, அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, ஃபயர் இண்டஸ்ட்ரீஸ் சேஃப்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. பட் இந்தியாவில் இருக்கிறத விட அப்ராடில் ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதில் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். இன்ஜினியரிங் நீங்கள் பண்ண போகிறீங்களா, இல்லை டிப்ளமா பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் பிஎஸ்சிங்கிறத ஒரு கோர்ஸ் இருக்குது அதுமாரி பண்ண போகிறீங்களான்னு பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை இது ஒரு நேரோ டவுனான கோர்ஸ், ஒரு ஃபயர் அண்ட் சேஃப்டிங்கிற நேரோ டவுனான கோர்ஸு. இன்கேஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆஃபீஸர் 2 ஆஃபீஸர் தான் போடுவாங்க. அதனால் உங்கள் வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம அதிகமாக சொல்ல முடியாது. எனக்கு எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரி பாலிசியும் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை யாரும் சேஃப்டிஸ் ஆக்டை யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் வெளிநாடுகளில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆகையால் நீங்கள் ஒரு டிகிரி படிச்சுட்டு அதோடு நீங்கள் ஒரு ஃபர்தராக ஒரு டிகிரி நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ ஒரு டிப்ளமோ கோர்ஸோ ஒரு வேல்யூ ஆர்டர் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிகிரியை வச்சு மெயினாக வச்சு பண்ணோம்னாக்கா அப்ராடில் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் கம்பெனிஸில் அப்ளை பண்ணி போகலாம். நீங்கள் அதான் அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சென்னையிலேருந்து ரம்யா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ரம்யா, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம், லக்ஷ்மிலேருந்து ரம்யா பேசுகிறேன். சொல்லுங்க. எனக்கு என்ன டவுட்னா, பிஎஸ்சி அலைட் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் சொல்கிறாங்க. அது நல்ல கோர்ஸா இல்லையா? அது படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அதான் டவுட் தான். ஓகே, மாறன் சார். ஹெல்த் அலைட் கோர்ஸ் பிஎஸ்சி ஹெல்த் அலைட் கோர்ஸுங்கிறது நிறைய இருக்குது. உங்களுக்கு பேராமெடிக்கல் மாரி உங்களுக்கு ப்ரொஃபஷன் டெக்னாலஜிஸ்லேருந்து, அது டயாலிசிஸ் டெக்னாலஜிலேருந்து, கார்டியோ டெக்னாலஜிலேருந்து, ஆப்ரேஷன் டெக்னீஷியன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 13-14 வகையான கோர்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். 3 இயர்ஸ் + 1 இயர் இன்டர்ன்ஷிப் உள்ள கோர்ஸ் என்னை பொறுத்தவரை இந்தமாரி நீங்கள் கோர்ஸ் படிக்கிற நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு அட்டாச் பண்ணது, மெடிக்கல் யூனிவர்சிட்டி, மெடிக்கல் காலேஜஸ், மெடிக்கல்ஸ் அதேமாரி ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷனோடு நீங்கள் இதை படிச்சிங்கனாக்கா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தமிழ்நாடை பொறுத்தவரை அந்த சீட் கம்மியாக இருக்கும், கவுன்சிலிங் நீங்கள் போகும்போது கம்மியாக இருக்கும். அதுக்கு தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் நீங்கள் வேலை வாய்ப்புகள் அதிகம் தான். நீங்கள் அதுக்காக சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் இப்போ ரேடியாலஜி தேவைப்படுவாங்க, யூராலஜி தேவைப்படுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் அதில் எந்த கோர்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவன் மெடிக்கல் லெபார்ட்டரி கூட நீங்கள் எடுக்கலாம், அதுமாரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வாய்ப்புகள் உண்டு, நீங்கள் தாராளமாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக புதுக்கோட்டையிலேருந்து அருள் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் அருள், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் அந்த ISRO மாதிரி ஸ்பேஸ் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். ஓகே. அதுக்கு யூஜியில் என்னென்ன கோர்ஸ் எடுக்கணும், அப்படி எடுத்தோம்னா பிஜியில் ஏரோஸ்பேஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ண முடியுமா சார்? நிச்சயமாக. ஆக்சுவலாக இஸ்ரோ தான் அவங்களோட டார்கெட், அங்கே பணிபுரியணும் அல்லது ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட விருப்பமாக இருக்குது. அங்கே செல்வதற்கான பேசிக் டிகிரி இஸ்ரோவில் MSc ஃபிசிக்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் இஸ் பேஸ்ட், நீங்கள் எங்கே வேணால் போகலாம். இல்லை இன்ஜினியரிங் போகும்போது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் நீங்கள் போடலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் போடலாம், எலக்ட்ரிக்கலும் நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்ஜினியரிங் எல்லாமே உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இஸ்ரோ போகும்போது அங்கே கால் ஃபார் வரும்போது யூ ஹவ் டு அப்பியர் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகி அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்ச பிறகு தான் நீங்கள் போக முடியும். தனியாக டிகிரி முடிச்சு எம்ப்ளாய்மெண்ட்டில் சீனியாரிட்டி மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அங்கே எக்ஸாமினேஷன்ஸ் அவங்க இஸ்ரோ கால் ஃபார் பண்ணுவாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சயின்டிஸ்ட்
பேஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து எனக்கு ப்ரோக்ராமிங் கோடிங் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ டெலிகாம் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியருக்கு ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலக்ட்ரிக்கல்ஸ் பீப்புளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணிங்களாங்க, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி துறைகள் உள்ளவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பட் நீங்கள் அதற்கான எக்ஸாமினேஷன் உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்ட் தான், எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கில் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அதுக்கு பிற்பாடு உங்கள் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க. இதை வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக புனிதா தேவி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் புனிதா தேவி, உங்களோட சந்தேகம் என்ன? சார் பயோமெடிக்கல் பிஇல எடுக்கலான்னு இருக்கேன். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, அதுக்கு என்ன வேலை கிடைக்கும், ஸ்கோப் எப்படி சார் இருக்கும்? ஓகே, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஜாப்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நல்ல ஸ்கோப் இருக்குமா? ஆனால் இன்னைய வரையும் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச பசங்க வந்து மேக்ஸிமம் எங்கே பிளேஸ் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தான் சாஃப்ட்வேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் வந்து எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லேயும் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் வந்து நீங்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ரிலேட்டட் ஜாப் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதுலேயும் வந்து ரிசர்ச் ஓரியன்டான ஜாப் இருக்கும். ஸோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஜாப் இருக்கும். அது இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு ஜாப் இருக்குது உங்களுக்கு. ஆனால் பட் என்ன பொறுத்தவரை பயோமெடிக்கல்ஸு, இந்த மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இது எல்லாமே வளர்ந்து வருகின்ற துறை. கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்கும். நீங்கள் படிங்க, நல்ல ஸ்கோப் இருக்கும். அது ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்கோப் நிறைய இருக்கும் உங்களுக்கு அதிகம். புனிதா தேவிக்கான அந்த பதில் கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக தருமபுரியிலேருந்து கேசவன் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் கேசவன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் தருமபுரியில் பேசுகிறேன். சொல்லுங்க கேசவன். பிஇல சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலான்னு இருக்கேன். வேக்கெட்டு அதோட எடுக்கலாமா அப்படின்னு டவுட்ல. பிஎஸ்சி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க சார். நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏன்னா இந்த வருஷம் வந்து இந்த இதுவரை எனக்கு தெரிஞ்ச வரை ஒரு மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் போகும்பொழுது இந்த டாப் 50 காலேஜஸில் எது அதிகமாக எடுக்கிறாங்க பசங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். நிறைய பேர் வந்து H1B விசாவால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்தவரை அந்த டாப் 50 காலேஜஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் அந்த கல்லூரி எடுக்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். அந்த டாப் 50 காலேஜஸ் எடுத்தால் ஆல்ரெடி அவங்க பிளேஸ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. அதனால் அவங்களால வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த 50 காலேஜஸ் ஒரு 100 காலேஜஸ் தான் பண்ண முடியும். தாராளமாக வந்து நல்ல காலேஜ் கிடைச்சா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க. தாராளமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய வேல்யூ ஆடட் ஸ்கில்ஸ் நிறைய பண்ணிக்கணும். நீங்கள் வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தாக்க கண்டிப்பாக உங்களால் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும் உங்களுக்கு. அடுத்தபடியாக ராஜலட்சுமி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜலட்சுமி, உங்களோட சந்தேகம் என்ன? குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் இப்போ பிகாம் முடிச்சிட்டேன். ஸோ ஃபினான்ஷியல் கண்டிஷனால இப்போ நான் ஜாப் கண்டினியூ பண்ணுறதா இருக்கணும். ஸோ நான் இப்போ கரஸ்ல எம்காம் பண்ணலாமா இல்லை எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா சார்? மாறன் சார், அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுங்கள்? இல்லை, நீங்கள் எம்காம் நீங்கள் வந்து கரஸில் பண்ணுறது நீங்கள் எம்பிஏ பண்ணுங்கள். எம்பிஏ ஃபைனான்ஸ் இஸ் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் இல்லை உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, அப்படி வயபிலிட்டி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் ஒரு ஜாப் தேடிங்க. ஜாப் தேடிக்கிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எம்பிஏ பண்ணுங்கள். இல்லை வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எம்பிஏ இருக்குது, அதுமாதிரி எம்பிஏ பண்ணுங்கள். அந்த எம்பிஏ எடுக்கும்போது நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. இல்லை ப்ரைவேட் செக்டர்ஸ் நீங்கள் பேங்க் போகலாம், இன்சூரன்ஸ் கம்பெனி போகலாம், ஸ்டாக் மார்க்கெட் போகலாம். எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பிகாம் ப்ளஸ் எம்பிஏ ஆர் இன்ஜினியரிங் ப்ளஸ் எம்பிஏக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தாராளமாக அதுக்கடுத்து நீங்கள் எம்காம் போனீங்கன்னா மறுபடியும் வந்து அக்கௌண்டிங் லெவலில் தான் நீங்கள் போக முடியும். இல்லை ஆடிட்டிங், இன்டர்னல் ஆடிட்ஸ் தான் நீங்கள் போக முடியும். பட் ஃபினான்ஸ் வரும்போது ஃபினான்ஸ் அனலிஸ்ட் ஆகலாம், இல்லை அதுலேயே வந்து எனக்கு ஈக்விட்டி அனலிஸ்ட் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எம்பிஏ ஃபைனான்ஸுக்கு இருக்குது. நல்ல ஸ்கோப். ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து எம்பிஏ ஃபைனான்ஸ் தான் எடுப்பாங்க. நேஷனலைஸ்ட் பேங்க் யார் எடுக்கிறாங்கனாக்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணவங்க ப்ரொபஷனல் ஆஃபீஸர் எடுப்பாங்க. ப்ரைவேட் பேங்கர்ஸ் எல்லாருமே யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? சிஏவுக்கு கொடுப்பாங்க, ஐசிடபிள்யூ கொடுப்பாங்க, தென் எம்பிஏ ஃபைனான்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆக நீங்கள் எம்பிஏ ஃபைனான்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக மேல்மருவத்தூர்லேருந்து இலக்கியா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் இலக்கியா, உங்களோட சந்தேகம் என்ன? சார் நாங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபார்ம் டின்னு ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். அதாவது டாக்டர் ஆஃப் பார்மசி. ஓகே. அந்த கோர்ஸ் படித்தா கவர்மெண்ட் சைடு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த சைடில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்களா, இல்லை ஒன்லி பிரைவேட் மட்டும் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்களா? ஓகே, ரொம்ப யூனிக்கான ஒரு கேள்வி கேட்டுக்கார். ஃபார்ம் டி படிக்கிறவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள், அதாவது இதுவரையும் ஃபார்ம் டிக்கு வந்து அதுக்கான ஒரு ரெகுலேஷன்ஸ் இன்னும் ஃப்ரேம் பண்ணல தான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு பி ஃபார்ம் முடிச்சவங்க தான் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஃபார்மசிட்டிக்கல் ஃபார்மா கவுன்சில் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஃபார்ம் டிங்கிறது வந்து என்ன பொறுத்தவரை வந்து வச்சு சீக்கிரம் நீங்கள் ஃபார்ம் டியை முடிச்சிங்கனாக்க வந்து கவர்மெண்ட் ஃபார்மசிஸ் காலேஜில் நீங்கள் வந்து லெக்சரர் ஆகிறதுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, நீங்கள் பிரின்சிபல் ஆகிறதுக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு. அது இல்லாமல் கவர்மெண்ட் ஃபார்மா கம்பெனிஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது, எல்லாம் ப்ரைவேட் செக்டர்ஸ் தான். பட் இன்னைய பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி நீங்கள் யூனிக் கோர்ஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறத ப்ரைவேட் செக்டர்ஸ் தான். ப்ரைவேட் செக்டர்ஸில் உள்ள க்ரோத் வந்து எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் அதில் வந்து மேனுஃபேக்சரிங் போகலாம்,
R&Ds போகலாம், இன்வென்ட்ரிஸ் போகலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் போகலாம், குவாலிட்டி போகலாம், ஃபார்மகாலஜிஸ்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. அதுமாதிரி எக்ஸலண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஹெல்த் கேர் செக்மெண்ட் ஃபுல்லாகவே வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து ஃபார்ம் டி எடுக்கலாம். நீங்கள் 6 years கோர்ஸு. பட் ஆனால் வந்து அது கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் வந்து அந்த டாக்டர்ஸ் அசோசியேஷன் கொடுத்துட்ருக்காங்க. பட் இன் ஃபியூச்சரில் அந்த ஃபார்மசி கவுன்ஸ் நல்லா கம்ப்ளீட் பண்ணாங்கனாக்க கண்டிப்பாக ஃபார்மசி வந்து இன்னும் பயங்கர க்ரோத் இருக்கும். நல்ல ஒரு ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சிவனேஷ் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சிவனேஷ், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம், உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சிவனேஷ். இப்போ நான் 335 எடுத்துருக்கேன் சார் 10th. இப்போ நான் மேற்கொண்டு 11th +2 படிக்கலாமா இல்லாட்டி நான் டிப்ளமா படிக்கலாமா சார்? ஓகே, 330 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல அட்வைஸ் தான். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. 330 எடுத்த நீ தாராளமாக நீ +1 +2 போகாது. நீ வந்து டிப்ளமா எடு. டிப்ளமாவில் வந்து மெக்கானிக்கல் எடுத்துக்க இல்லை எலக்ட்ரிக்கல் எடுத்துக்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எடுத்துக்குவோம். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உனக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி, ரொம்ப கஷ்டம். நீங்கள் இன்டர்டிசிப்ளின் போனால் தான் போக முடியும். எய்தர் மெக்கானிக் ஆர் ட்ரிபிள், இது 2 எடுத்துங்க. இசிஇ கூட வந்து அந்தளவுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது 2 எடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு உண்டு, வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த பாலிடெக்னிக் கல்லூரி எடுத்தாலும் முடியும். இது சென்னை பேஸ்டு பாலிடெக்னிக் கல்லூரி படிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் உண்டு. நீங்கள் பாலிடெக்னிக் நீங்கள் போங்க, பிளேஸ் ஆகுங்க. அப்புறம் நீங்கள் பார்ட் டைம் எம்பிஏ பார்ட் டைம் பிஇ பண்ணீங்க, பார்ட் டைம் பிஇ இல்லை வீக்கெண்டு பிஇ பண்ணீங்க, குவாலிஃபைட் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் வாயிலாக வந்திருக்கிற மற்றொரு கேள்வியை பார்த்துடலாம் சார். சார், எனக்கு எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நான் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்கவா இல்லை ட்ரிபிள் இ படிக்கிறதா? ரெண்டுத்தில் எது வந்து சிறந்த சாய்ஸாக இருக்கும்? நீங்கள் பிஎஸ்சின்னு போட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம சொல்லுவோம். அது வந்து இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் ஒரு 10 yearsக்கு முன்னாடி, ஒரு 15 yearsக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃபெமிலியர் ஆகும்போது இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எம்எஸ்சி பண்ணவங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி இன்றைக்கி சாம்சங்லேருந்து மற்ற எல்லா பெரிய துறைகளில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் பண்ணிங்கனாக்கா எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி 5 years பண்ணுறத விட நீங்கள் ட்ரிபிள் இ வந்து 4 years பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி ஆகிடுது. 4 yearsல வந்து நீங்கள் வந்து அடுத்தது பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5 years விட 4 years பெஸ்ட்டு. அந்த 4 yearsலேயும் வந்து இது ப்ரொஃபஷனல் டிகிரிஸு. நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகிக்கலாம். நீங்கள் எனர்ஜிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொபாட்டிக்ஸ் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. மெக்கட்ரானிக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லைக் தெர்மல் பவர் கார்பரேஷன் போகலாம், நெய்வேலி எஜுகேஷன் கார்பரேஷன் போகலாம், எண்ணூர் கார்பரேஷன், எதுக்கு வேணாலும் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள். எலக்ட்ரிக்கல் ஈஸியாக பெஸ்ட் அண்ட் சேஃபர் சைட் ஃபார் அவர் லைஃப், அதான் சொல்லுவோம் எப்பொழுதுமே. அடுத்தபடியாக கோவையிலேருந்து இந்திரா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் இந்திரா, உங்களோட சந்தேகம் என்ன? என் பொண்ணு பிசிஏ படிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன படிக்கலான்ட்டு குழப்பத்துல இருக்கிற, அதனால சொல்லுங்க. ஓகே, பிசிஏ முடிச்சிருக்காங்க, அடுத்து என்ன படிக்கலாம்? பிசிஏ தானே சொன்னீங்க? ஆமா, பிசிஏ தான். ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்துமா நீங்கள் பிசிஏ முடிச்சுட்டு நீங்கள் எம்சிஏ தான் நிறைய பேர் எடுப்பாங்க. இன்றைக்கி நிறைய எம்சிஏ வந்து எல்லா கல்லூரிகளையும் வந்து மூடப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. அதற்கு என்ன காரணம்னா, எம்சிஏ மாணவர்களோ இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்களோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாத நிலைமை தான். எனக்கு அவன் வந்து 194, 192, 185 கட் ஆஃப் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் வந்து இந்த பிஎஸ்சி எம்சிஏ படிக்கும்போது பிசிஏ எம்சிஏ படிக்கும்போது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரை நீங்கள் பிசிஏ முடிச்சிடுங்க, எம்பிஏ எடுங்க, எம்பிஏ சிஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுங்க. அதில் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குதுங்க, இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுலேயே நீங்கள் வந்து எம்பிஏ சிஸ்டம்ஸ் பண்ணிவிட்டு இஆர்பி எஸ்ஏபி பண்ணுங்கள். எஸ்ஏபிலாம் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. சிஸ்டம்ஸ் பேக்ரவுண்டோடு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எம்பிஏ சிஸ்டம்ஸ் அண்ட் ஹெச்ஆர், எம்பிஏ சிஸ்டம்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் ப்ளஸ் எஸ்ஏபி ஆர் இஆர்பி, இந்த சாஃப்ட்வேர் கோர்ஸ் நீங்கள் வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னாக்க மினிமம் ஒரு 40,000 rupees per month இனிஷியலியே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அடுத்தபடியாக சென்னையிலேருந்து ஜூலி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ஜூலி, உங்களோட சந்தேகம் என்ன? சார், என்னோட பொண்ணு வந்து 185.5 கட் ஆஃப் வாங்கியிருக்கா. ஓகே, அவளுக்கு வந்து பயோமெடிக்கல் இல்லாட்டி பயோடெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவளோட கட் ஆஃப்க்கு வந்து கவுன்சிலிங்ல கிடைக்குமா, என்ன நல்ல காலேஜஸ்ல கிடைக்குமா? நீங்க என்ன கம்யூனிட்டி கேட்டகரியில வருவீங்க? பிசி சார். பிசி 185.5. 185.5 பயோமெடிக்கல் கிடைக்கும்.
கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 50 காலேஜஸ் 70 காலேஜஸ்க்கு மேலே உள்ளதான் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து சென்னையிலே இருக்கணும்னாக்கா கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். ஆனால் பட் ஒரு சில காலேஜஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து லாஸ்ட் இயர் வந்து பிசிக்கு வந்து என்ன பண்ணால் 110 கட் ஆஃப் மார்க் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஆகையால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும் நல்ல மார்க் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் நல்ல பெஸ்ட் காலேஜஸ் நீங்கள் எடுத்துங்க. பயோமெடிக்கல்ஸுக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி காலேஜில் இருக்கிற நல்ல ஒரு பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு லெபார்டரி, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜில் நீங்கள் போட்டிங்கனாக்கா பிரச்சனை இருக்காது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, அடுத்தது ஆத்தூர்லேருந்து லட்சுமி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் லட்சுமி, உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எங்கள் பையன் வந்து 806 தான் சார் எடுத்திருக்காங்க +2ல. ஓகே. அவங்க டைரக்டா பிகாம் போகலாமா இல்லை சிஏ படிக்கணும்னு ஆசையாக இருக்குங்க சார். நேராக சிஏ போகலாமா இல்லை பிகாம் முடிச்சுட்டு போகலாமா, இது பெட்டராக இருக்குங்க? இந்த 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 தலைப்பில் நிறையா தடவை இந்த விஷயத்தை சொல்லியாச்சு. இருந்தாலும் லட்சுமிக்காக இந்த விஷயத்தை சொல்லுங்கள் மேடம். உங்கள் பையன் வந்து 800 மார்க் எடுத்திருக்காரு, 800 சம்திங் தான் எடுத்திருக்காருன்னா தயவு செஞ்சு அந்த கனவு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கனவு வந்து முதல்ல வந்து வேணாம். தயவு செஞ்சு அவரை பிகாம் போட சொல்லுங்கள். எனக்கு வந்து அங்கே 1000 சம்திங் எபோவ் அவர் எனக்கு நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டும் ஒரு சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனும் ரெண்டையும் நீங்கள் பண்ணிங்கனாக்கா சிவில் சர்வீஸ் ரிசல்ட்டை விட சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரிசல்ட் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. 2%, 3%. நமக்கு நாட்டுக்கு எவ்வளோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தேவையோ அதுக்கு தக்கவர் தான் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கவுன்சில் ரிசல்ட் கொடுப்பாங்க. ஆகையால் நீங்கள் 850 மார்க்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சில பேர் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோருடைய கனவாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். அதை எடுத்துகிட்டு நீங்கள் பிகாம் படிக்க வைங்க. பிகாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு 70க்கு மேலே எடுத்திருக்காரு, நல்ல இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாருனாக்கா அவரை சிஏ பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லைனாக்கா அவருக்கு வந்து MBA ஃபைனான்ஸ் இஸ் பெஸ்ட், நல்ல கோர்ஸ் உங்களுக்கு. இல்லை அவரை வந்து சோஷியல் ஒர்க் ஆக்கிட்டு ஒரு HR ஆக்கி விடுங்க, இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆக்கி விடுங்க, ஒரு லாயர் ஆக்கி விடுங்க. ஏன்னா சிஏன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிஏ என்ட்ரு முடிச்சவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் முடிக்க முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். அதனால் நம்மளுடைய மாணவர்களுடைய திறமைகளுக்கு தக்கவாறு அதற்கு தகுந்த கோர்ஸை சூஸ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை வந்து சிறந்து அமைக்கிறது தான் பெற்றோர்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. நிச்சயமாக என்னென்னா சார் சொல்கிற ஒரு விஷயம், ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கணும்னு சொன்னாலும் வாழ்க்கையோட குறிப்பிட்ட அல்லது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பருவத்தை வந்து ஒரு போலியான கனவுகளில் வந்து கழிச்சிடக்கூடாதுங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. எல்லாரும் எல்லா நிலையும் அடைய முடியும். அதற்கான உழைப்பும் அதற்கான கடினமான ஒரு பயிற்சியும் இருந்தால் அது சாத்தியம்தான். இருந்தாலும் அவருக்கு உங்களுக்கு உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரியான ஆஸ்பிரேஷன் வச்சுக்கிறது நல்லதுங்கிறது தான் சார் சொல்லியிருக்கார். அடுத்தபடியாக பரமகுரு நாகையிலேருந்து நினைஞ்சிருக்கிறார். வணக்கம் பரமகுரு, உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இல்லை, தெளிவாக உங்கள் பதிலை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். என் பொண்ணு சந்தியாங்கிற பொண்ணு A குரூப் எடுத்து 720 மார்க் எடுத்திருக்கு. ஓகே. மேல என்ன படிக்கலாம்? என்ன குரூப்ல படிச்சிருக்காங்க? A group மேத்ஸ் பயாலஜி. ஓகே ஓகே. 720 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 720 மார்க் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் நாகப்பட்டினம் பக்கத்திலே வந்து ஏதோ ஒரு கல்லூரியில் வந்து பயாலஜியாக இருந்தால் அவங்கள வந்து ஜுவாலஜி எடுக்க சொல்லுங்கள், இல்லை பாட்டனி எடுக்க சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காம்படிஷன்ஸ் அங்கேயும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 150க்கு மேலே 160க்கு மேலே அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இல்லைனாக்கா ஒரு மைக்ரோபயாலஜி கோர்ஸ் போட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பயோமைக்ரோபயாலஜிஸ் இல்லை எனக்கு வந்து மைக்ரோபயாலஜி நான் இல்லை சார், நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் இருக்கேன் அப்படின்னாக்க அவங்கள வந்து ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் படிக்க சொல்லுங்கள். இல்லைன்னா BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ். எனக்கு ஆவரேஜாக உள்ள மாணவர்களுக்கு வந்து சபர்பனில் உள்ள மாணவர்கள் வந்து BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தாக்க அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை உண்டு. அதுக்கான வேல்யூ ஆட் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், இல்லை நீங்கள் லாயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் MBA வந்து மார்க்கெட்டிங் HR போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸு. நீங்கள் நிறைய அதுக்கான ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் கோர்ஸ் நீங்கள் போடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக வாட்ஸ்அப் வாயிலாக வந்திருக்கிற ஒரு கேள்வி நம்ம பார்த்துடலாம். மை நேம் இஸ் பிரியதர்ஷினி. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்ஸ் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் படிச்சிருக்காங்க. BSc ஃபேஷன் டிசைன் எடுத்து அதுக்கப்புறம் என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. BSc ஃபேஷன் டிசைன்ஸ் எடுத்தாக்க மறுபடியும் நீங்கள் வந்து MSc ஃபேஷன் டிசைன்ஸ் தான் பண்ண முடியும். இல்லை BSc ஃபேஷன் டிசைன்ஸ் முடித்தோடனே நீங்கள் அது வந்து MBA பண்ணுங்கள். MBAவில் வந்து ஃபேஷன் டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் ஃபேஷன் டிசைன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ், இன்னோவேஷன்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டிஸு. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அதோட வந்து நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். மார்க்கெட் அப்டேட் பண்ணி ஃபேஷன் டிசைன்ஸ் பண்ணிங்கனாக்க எக்ஸலண்ட்டாக வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு உங்கள் சொந்த காலையில் நீங்கள் நிற்கலாம். ஃபர்தராக நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறது ரெலவெண்ட் கோர்ஸை நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணிங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் திருநெல்வேலியிலேருந்து துரைச்சி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் துரைச்சி, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.
சார் பையன் சண்முக பிரபு 904. 904 மதிப்பெண் எடுத்திருக்காரு. ஆமா பயோமேக்ஸ். ஓகே. அதான் ட்ரிபிள் பண்ணலாமான்னு கேக்குறேன். ஓகே, பயோமேஸ் குரூப் 904 மதிப்பெண் எடுத்திருக்காரு. கண்டிப்பாமா நீங்க வந்து நான் எப்பொழுதுமே வந்து இன்ஜினியரிங்லேயே வந்து ரொம்ப சேஃபர் சைடு. இப்போ கூட சொன்னேன் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வெரி பெஸ்ட் உங்களுக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வெரி பெஸ்ட் உங்களுக்கு. அதான் நான் சொன்னது மாதிரி எனக்கு நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இல்லை நீங்கள் கோர் இண்டஸ்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கோருக்கு வந்து அதிக வாய்ப்புகள் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போகலாம், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ஸ் நீங்கள் போகலாம், ஷிப்பிங் கார்பரேஷன் நீங்கள் போகலாம், பவர் தெர்மல் கார்பரேஷன் நீங்கள் போகலாம், எனர்ஜி சைடு நீங்கள் போகலாம், ரொபாட்டிக்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த கோர் ஏரியாஸில் நீங்கள் வந்து போக முடியும். கவர்மெண்ட் சைடில் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார் எனக்கு அப்படிலாம் இல்லை, என் பையன் வந்து எல்லாருடைய கனவு மாரி நான் சாஃப்ட்வேர் தான் போகணுன்னாக்க நீங்கள் சாஃப்ட்வேர் போகலாம். நெட்வொர்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த நெட்வொர்க் கோர்ஸில் நீங்கள் பண்ணிக்கிட்டால் போகலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சேஃபர் சைடு நல்ல கோர்ஸ் பண்ண சொல்லுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நிச்சயமாக துரைச்சி அவங்க பையனுக்கு கேட்ட அந்த கேள்விக்கான விளக்கம் கிடைச்சிருக்கும். கடந்த அரை மணி நேரமாக பல்வேறு உயர்கல்வி சார்ந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிங்க அரங்கத்தில் இருந்து. உங்களுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக நன்றிகள் சார். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு பெறுகிறது. நாளை வெளிநாட்டு கல்வி தொடர்பான 1 மணி நேர நிகழ்ச்சி இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து பயனடையலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை feedback@ns7.tv என்கிற மின்னஞ்சல் முகவரியில் தெரிவிக்கலாம். அண்மை மற்றும் உண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.